அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2024 இந்த 2024ல இரண்டாவது மாதமான இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசி மற்றும் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணிருக்கோம். ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம். உங்களுடைய ஃபேமிலியில யாருக்காச்சும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கே வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படின்னா ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். வெப்சைட் மற்றும் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போல நிறைய சர்வீஸை ஃபியூச்சர்ல ஆட் பண்றதா இருக்கும். நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசியை பொறுத்தளவுல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் கன்ஜெக்ஷன், மேலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் புதன் கன்ஜெக்ஷன், 4ல சனி பகவான், 5ஆம் இடத்துல ராகு பகவான், 6ஆம் இடத்துல குரு பகவான், 11வது இடத்துல கேது பகவான். இந்த மாதத்துல மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இதெல்லாம் அப்படியே ஒரு இடத்துல இன்னொரு இடம் டிரான்ஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அதன் வகையில இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் வீக்ல இருந்து செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதே போல சுக்கிரனும் இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் வீக்ல இருந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சூரிய பகவான் இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து புதன் பகவானும் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல 3ல இருந்து 4க்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. சனியோட போய் இணைஞ்சிருவாங்க. சோ இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த பிப்ரவரி மாத ராசி பலன்களை தெளிவா பார்க்கலாம். முதலாவதா குடும்ப வாழ்க்கை ரீதியா இந்த மாதத்தை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, 2ல சுக்கிரன் செவ்வாய் பெரிய அளவுல ஃபேவர் இல்ல. விரையாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்காரு. அதே போல செவ்வாய் ராசி அதிபதி, பொதுவா செவ்வாய் ராசி அதிபதி உங்களுடைய ராசிபதி 2ல இருக்கிறது சிறப்பு தான். பட் ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும்போது பாதகமான பலன்களை தான் செய்யறாரு. ஆனா அது விருச்சிகத்தை பொறுத்த அளவுல அது விதிவிலக்காகாது. விருச்சிகத்துக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை கொண்டு வந்து சேர்ப்பாரு. அந்த வகையில குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா, மாதத்துடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையில விரை செலவுகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விரையாதிபதி உடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு. குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காச்சும் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு விரைய செலவுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. ஆகவே குடும்பத்துல ஏதாச்சும் கடன் தேவை இருக்கலாம். கடன் வாங்கி உங்க ஃபேமிலியில ஏதாச்சும் மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாதத்தோட ஸ்டார்டிங் கொஞ்சம் குடும்பத்துல ஒரு சில குழப்பங்கள், வாக்குவாதங்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். குடும்ப பிரச்சனைகள் ஓவராலா ஒரு முடிவுக்கு வந்துடும். குடும்பத்துல இருக்கிற குழப்பங்களுக்கு எல்லாம் ஒரு தெளிவு கிடைச்சிடும். ஆகவே மாதத்தோட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஏன்னா சுக்கிரன் செவ்வாய் இதெல்லாம் 3ஆம் இடத்துக்கு போயிடும். ஆகவே பிரச்சனைகள், குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் இதெல்லாமே முடிவுக்கு வந்துடும். ஆகவே குடும்ப வாழ்க்கை ஓவராலா சிறப்பு தான். ஸ்டார்டிங்ல மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அடுத்தா திருமண முயற்சியில நல்ல செய்திகள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாவே திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு குரு பலமோ அப்படின்னா குரு பார்வையோ இருந்தா சிறப்பு. பட் ஆனா இந்த மாதத்துல குரு சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கும். கொஞ்சம் அன்ஃபேவரா குரு சஞ்சாரம் செய்யறாரு. அது மட்டும் இல்லாம 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்காரு. சோ அது ஒரு வகையில சிறப்பு தான். குடும்பத்துல அந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், திருமணம் சார்ந்த முயற்சிகள் அதெல்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஓவராலா திருமண முயற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனா ரிசல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிலேவாகி தான் கிடைக்கும். கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி தாமதப்படுற மாதிரி இருக்கும். மேலும் ஒரு சிலருக்கு தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கலாம். ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல குடுப்பனை சிறப்பாக இருக்குனாக்கா தடை தாமதத்தோட ஏதோ ஒரு விதமான குழப்பத்தோட குடும்பத்துல ஒரு சில வாக்குவாதங்கள், சின்ன சின்ன குழப்பங்களோட திருமண முயற்சியில நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா இந்த மாதத்தை பொறுத்த அளவுல முயற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். கிளியரா இருக்கிறது மே மாதத்துக்கு மேல. மே மாதத்துல குரு டிரான்சிட் ஆயிடுவாரு. ஆகவே மே மாதத்துக்கு மேல நல்ல செய்திகள் கிடைக்கும். பட் ஆனா இப்போ உடைய முயற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். திருமண முயற்சியை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபேவரான ஒரு மாதம். அடுத்த திருமண வாழ்க்கை இந்த மாதத்துல எப்படி போகும், அதாவது திருமணமானவர்களுக்கு இந்த மாதத்துல நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, ஏழுக்குரியவர் வந்துட்டு 2ஆம் இடத்துல வந்து செவ்வாயோட இணைந்து இருக்காரு. நம்ம திருமணத்துக்குன்னு எடுத்து பார்க்கும்போது, திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதம் வாழ்க்கை துணையோட ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடத்துல வேற குரு பகவான் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் கொஞ்சம் மனக்கசப்பு, வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஏதாச்சும் மன வருத்தங்கள், வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பிரச்சனைகள், இதனால உங்களுக்கு மன வருத்தங்கள் இதெல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது ரெண்டுலயும் விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்படணும். ஃபேமிலியில ஏதோ ஒரு சில வாக்குவாதம் வர மாதிரி தெரியுதுனாக்கா அப்படியே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஓவராலா திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி சிறப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்ததா குழந்தை பாக்கியம், மேலும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, 5ஆம் இடத்துல ராகு பகவான் போன மாதத்துல பார்த்த மாதிரி இந்த மாதத்திலையும் ராகு எந்த சேஞ்சஸும் இல்ல. 5ஆம் இடத்துல தான்
குரு பகவானும் 6ஆம் இடத்துல. ரொம்ப முக்கியமான கிரகங்கள் ரெண்டுமே. 5ஆம் அதிபதி 6ல போய் இருக்காரு. ஆகவே குழந்தை பாக்கியத்துக்காக செலவு செய்யறது, குழந்தை பாக்கியத்துல சின்ன சின்ன தடை தாமதங்கள்லாம் தென்படுறது, குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில மன வருத்தங்கள், குடும்பத்துல இதனால ஒரு சில கவலைகள் இதெல்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. தடைப்படுது தாமதப்படுதுன்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த காலகட்டம் அப்படியே தான் கொண்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி கிடைக்கிற மாதிரி கிடைச்சி டக்குன்னு தடைப்பட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல பெரிய அளவுல எதிர்பார்ப்பு எதுவும் இருக்க வேண்டாம். குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில மேஜரா உங்களுடைய ஹெல்த்ல கவனம் செலுத்துங்க. நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. அலைச்சல், மனக்குழப்பம், மனக்கவலை இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கனாலே இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள் கிடைக்கும். பிள்ளைகளை பொறுத்தளவுல 5ல இருக்கிற ராகு பகவான், 6ல இருக்கிற குரு பகவான் ஏதோ ஒரு வகையான குழப்பம் கவலையை கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு கவலை, பிள்ளைகளுடைய எதிர்காலமோ பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியமோ ஏதோ ஒரு வகையான கவலையை இந்த மாதத்துல அப்படியே மேலோடமா கொடுத்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த மாதத்துல பிள்ளைகளோட பேச்சு வார்த்தைகள் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. பிள்ளைகளோட ஏதாச்சும் சண்டை சச்சரவு வாக்குவாதங்களா வந்துட்டு போகலாம். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல பராமரிப்பு இருக்கணும். பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் மருத்துவ செலவு அப்பப்போ வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. இது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கவலையை, பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான கவலையை கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இது டெம்பரவரியான ஒரு விஷயம் தான். பெரிய அளவுல பிரச்சனை எதுவும் இல்ல. அப்படியே ஒரு ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி ஏற்படுத்தி இந்த ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா கொண்டாந்து சேர்த்துட்டு போகும். அதெல்லாம் பெருசா பயப்பட வேண்டாம். விழிப்புணர்வோட செயல்படுங்க. பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அடுத்ததா கெரியர், அதாவது உங்களுடைய தொழில், உத்தியோகம் இதெல்லாம் அந்த மாதத்துல எப்படி போகும் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் உத்தியோகத்தை பொறுத்த அளவுல பெரிய அளவுல இந்த பிரச்சனை தென்படல. சூரியன் இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப ஃபேவரா இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரிய சஞ்சாரம் பிளஸ் புதன் சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கும். சோ அது சிறப்பு தான். இந்த மாதத்துல இருக்கிற பிரச்சனைகள், உத்தியோகத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் விலக ஆரம்பிக்கும். மாதத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பழைய பிரச்சனைகள்லாம் சொல்யூஷன் கிடைச்சிடும். முதல் 15 நாள் நல்ல சிறப்பா போகும் உத்தியோகம். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஒரு சிலருக்கு திடீர்னு கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம உத்தியோகத்துல சக பணியாளர்களோட ஏற்பட்ட பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாமே முடிவுக்கு வந்து இப்போ ஒரு ஒற்றுமையான நிலைக்கு வந்துருவீங்க. பட் ஆனா மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சூரியன் டிரான்சிட் ஆயிடுவாரு. சோ அந்த டைமிங்ல இந்த உத்தியோகத்துல பணிச்சுமை அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படுறது வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகம் சார்ந்த வகையிலாம் கொஞ்சம் விழிப்புணர்வு, கவனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். மேலும் உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய அலைச்சல்லாம் இருக்கலாம். சோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கொஞ்சம் சேஃபா ஜேர்னி பண்றது நல்லது. மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சாதகமா இருக்கு. நீ எதெல்லாம் தடை, தாமதம், இது எனக்கு பிரச்சனையாவே போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ உத்தியோகத்துல, சோ அதெல்லாமே இப்ப நிவர்த்தி ஆயிடும். சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மாதம். அதேபோல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து முதல் 15 நாளுக்குள்ள கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. சோ உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புல நல்ல செய்திகள் கிடைக்கும். சோ அதுக்கு ஃபேவரான ஒரு மாதம். அடுத்தா தொழில் சார்ந்த வகையில பார்க்கும்போது இந்த மாதத்தோட ஸ்டார்டிங் சிறப்பா தான் போகுது. தொழில நல்ல லாபங்கள் கிடைக்குது, நல்ல வளர்ச்சி ஏற்படுது. 11ல இருக்கிற கேது பகவான் ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்தை அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே இருக்க வைக்கிறாரு. ஆகவே நல்ல லாபங்கள் கிடைக்குது. தொழில் சார்ந்த வகையில வளர்ச்சி, முன்னேற்றம், தொழில் முயற்சி, தொழிலை விரிவுபடுத்தணுங்கிற எண்ணம் இதெல்லாம் ஒரு சிலருக்கு அப்பப்போ வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே தொழில் சிறப்பா இருக்கு. மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சிறப்பு. மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல தொழில கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில் சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள், மன உளைச்சல், மனக்கவலை இதெல்லாம் வந்துட்டு போகலாம். பட் ஆனா அது உங்களை பெருசா பாதிக்காது. சின்ன சின்ன சிம்டம்ஸோட விட்டுட்டு போகும். ஆகவே மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கூடுதல் விழிப்புணர்வு விடும். பெருசா எதுவும் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. பெரிய அளவுல ஏதாச்சும் முதல்ல போட்டு உட்காந்துடக்கூடாது. சோ அதுல எல்லாம் கவனமா இருங்க. தொழில் சிறப்பு தான். இருக்கிறத அப்படியே நகர்த்திட்டு வந்தீங்கன்னா சிறப்பு. சோ பெருசா ரிஸ்க் எடுத்தீங்கன்னா பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விடுறது வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுல விழிப்புணர்வோட செயல்படுங்க. தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா, அதுக்கு ஃபேவரா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது குரு பார்வை அப்படிங்கிறது 10ஆம் இடத்து மேல இருக்கு. சோ தொழில் ஸ்டார்ட் பண்றது, அந்த தொழில் சார்ந்த எண்ணங்கள் இதெல்லாம் இந்த மாதத்துல இயல்பாவே வரும். கடந்த சில மாதங்களாவே பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த எண்ணங்கள் நிறைய பேருக்கு அப்படியே வந்துட்டு போயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு இந்த உத்தியோகம் சார்ந்த எண்ணங்கள், ஏதாச்சும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், பணத்தை அதிகமா சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஏன்னா குரு பார்வை 10ல 11ஆம் இடத்துல கேது பகவான் ஏதோ ஒரு வகையில உங்களை இயக்கி இருக்கும். சோ இந்த மாதத்தை பொறுத்தளவுல தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு ஃபேவரா தான் இருக்கு. ஏன்னா குரு பார்வை 10ஆம் இடத்துல இருக்கு, அது சிறப்பு தான். தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபேவரான ஒரு காலகட்டம் தான். பட் ஆனா அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. ஒரு விஷயத்தை உங்களால தொடர்ச்சியா பண்ண முடியாது. அதை ஏதோ ஒரு வகையில தடைப்பட்டு, தாமதப்பட்டு, ஏதோ ஒரு காரணத்தால, ஏதோ ஒரு இடையூறுனால அதை கைவிடுற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆகவே பெரிய அளவுல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதை உங்களால கண்டினியூ பண்ண முடியுதான்னு முதல்ல செக் பண்ணுங்க. ஓகே, இதுல நல்ல ப்ராஃபிட் கிடைக்குதுங்கிற பட்சத்துல நீங்க மேலும் மேலும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது. ஆகவே எடுத்ததுமே பெரிய அளவுல நான் தொழில் பண்ண போறேன், பெருசா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டா நான் கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அர்த்தாசிரம சனி காலகட்டம் அது ஒரு மாதிரியா அப்படியே நம்மள சோதிச்சு பார்க்கும். நீங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிரஷர் இருக்கும், நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், பண தேவை நிறைய இருக்கும், உடல் ஆரோக்கியம் பெருசா ஒத்துழைப்பு கொடுக்காது, மன உளைச்சல் அதாவது மனக்கவலை, நிறைய டிப்ரெஷன், உங்களுக்குள்ள நிறைய கவலைகள், என்னடா எதை தொடங்கினாலும் ஏதோ ஒரு தடை தாமதம்
தாமதம் ஏற்படுற மாதிரியே இருக்கு, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு விஷயம் நம்மள கையை விட்டு போற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் வந்துட்டு போகும். அதுதான் அர்த்தாஷ்டம சனி. அதாவது உங்களை நிம்மதியா இருக்க விடாது, ஏதாச்சும் ஒரு யோசனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு மனுஷன் எப்போ நிம்மதியா இருப்பானாக்கா, எந்த ஒரு யோசனையும் இல்லாம ஃப்ரீயா மகிழ்ச்சியா பிடிச்சதை செய்யறப்பதான் அந்த மனுஷன் மகிழ்ச்சியா இருப்பான். பட் ஆனா அந்த பிடிச்ச விஷயத்த செய்ய விடாது, அதுதான் அர்த்தாஷ்டம சனி. தொடர் சிந்தனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா அப்படின்னு அப்படியே மாத்திக்கிட்டே இருக்கும். சோ இதை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணணும். சோ அப்பதான் உங்களுக்கு நீங்க நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓவராலா தொழில் உத்தியோகத்தை பொறுத்த அளவுல ஃபேவர் இருக்கு, பட் ஆனா அது அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. தடைப்பட்டு தாமதப்பட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்னு தள்ளி தள்ளி போகலாம். அப்படியே தொழில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி தடைப்பட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த மாதத்துல சேஃபா ஜர்னி பண்ணுங்க. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த அளவுல சிறப்பான மாற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைக்கும். அடுத்தா பொருளாதார சூழ்நிலை இந்த மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 11ஆம் இடத்துல கேது பகவான் ஏதோ ஒரு வகையில ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. பொருளாதாரம் வருது செலவாகுது, வருது செலவாகுது, ஏதோ ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. அதுலயும் குரு பார்வை 10ஆம் இடத்துல, சனி சப்தம பார்வையால 10ஆம் இடத்தை பாக்குறாரு. உத்தியோகம் இருக்கிற மாதிரி இருக்கும், உத்தியோகம் இல்லாத மாதிரி இருக்கும், ஏதோ பணம் வர மாதிரி இருக்கும், வராத மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்துல முடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய கடன் சுமை. 6ல இருக்கிற குரு பகவான் கடன் சுமையை ஏற்படுத்தி விடுறது வாய்ப்புகள் இருக்கு. பணம் பற்றிய சிந்தனை நிறைய இருக்கும், பணம் சம்பாதிக்கணுங்கிற சிந்தனை நிறைய இருக்கும். பட் ஆனா இயங்க முடியாது, இயக்க முடியாது, ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாது. அது ஏதோ உங்களை அப்படியே மாத்தி 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 உங்களை சிதறடிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்த அளவுல பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா சம்பாதிச்சிடலாம். முயற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா சம்பாதிச்சிடலாம். கேது 11ல இருக்காரு. சிந்தனை வரும், பட் ஆனா செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்தை பாக்குறாரு. ஜீவனம் இருந்தாதான் முதல்ல பணத்தை நம்மளால கண்ணால பார்க்க முடியும். நம்ம வேலையே பார்க்காம எப்படி நமக்கு பணம் கிடைக்கும்? சிந்தனையை மட்டும் வச்சுட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியாதுல்ல. சிந்தனை வரும், பட் ஆனா அதை நீங்க இயக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தீங்கன்னா பணம் சம்பாதிச்சிடலாம். பொருளாதார ரீதியா நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. அந்த கமிட்மெண்ட்டும் உங்களை இயக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபேமிலி பிரஷர்ஸ் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அப்படியே உங்களை இயக்கும். அந்த பிரஷர்ஸ், அந்த கவலை, பணம் சம்பாதிக்கணுங்கிற சிந்தனை, இது எல்லாமே சேர்த்து உங்களை இயக்கும். ஆகவே பொருளாதாரம் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். பணம் சம்பாதிச்சாலும் கையில நிக்காது, அப்படியே வரும் செலவாகும், வரும் செலவாகும், அப்படி போறது வாய்ப்பு இருக்கு. வர பொருளாதாரத்தை சரியா ஹேண்டில் பண்ணுங்க. கரெக்டா பட்ஜெட் பண்ணி எல்லாத்தையும் செயல்படுத்துறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தா உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்துல எப்படி இருக்கும்? சப்போர்ட்டா இருக்குமா, இல்ல ஏதாச்சும் பிரச்சனையை ஏற்படுத்தி விடுமா அப்படின்னு பார்க்கும்போது, அர்த்தாசிரம சனி காலகட்டம். முதல்ல மன உளைச்சல், அலைச்சல், இது இயல்பாவே இருக்கும். மனக்கவலைகள் நிறைய இருக்கும். உங்களுக்குள்ள நிறைய வருத்தங்கள் அப்படியே தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆகவே மன ஆரோக்கியத்தை முதல்ல பராமரிக்கணும். மன ஆரோக்கியம் சரியா இருந்தாதான் உடல் ஆரோக்கியம் உங்கள் வசம் இருக்கும். ஏன் இதை இப்படி சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்துட்டு 8 மணிக்கு சாப்பிடணும்னாக்கா உங்களுடைய மன ஆரோக்கியம் ஒத்துழைப்பு கொடுத்தாதான் அந்த 8 மணிக்கு சாப்பிட முடியும். நீங்க எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க, 8 மணிக்கு ஆனா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, பட் ஆனா எதையோ யோசிச்சுட்டே இருந்து அப்படியே 10 மணி ஆயிடும், 11 மணி ஆயிடும், அப்படியே நேரம் கடந்து போயிடும். சரியான சாப்பாடு எடுக்கலைன்னா உடல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே மன ஆரோக்கியம் முதல்ல ரொம்ப சரியா இருக்கணும். பிரச்சனைகள் உங்களை சுத்தி நிறைய இருக்கலாம். அதை பத்திலாம் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க. எல்லாமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிவர்த்தியாக தான் போகுது. எப்படி உங்களுக்கு ஒரு பேடான இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கிற காலகட்டம் வருதோ, அப்போ உங்களுக்கு பேடான இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கிற மாதிரி நல்ல நேரம் வரப்ப நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும். ஆகவே பெருசா பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். சிந்தனையை ஒதுக்கிடுங்க, செயல்பாடுகள்ல இறங்குங்க. மன ஆரோக்கியத்தை முதல்ல பராமரிங்க. அதே போல உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க நல்ல உணவா சாப்பிடுங்க. கரெக்டா ஒரு 3 வேளை டைமிங்க்கு சாப்பிடுங்க. சரியா 8 மணி நேரம் தூங்கிடுங்க. பெருசா உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை எதுவும் ஏற்படாது. இந்த மாதத்தை பொறுத்த அளவுல உடல் ஆரோக்கிய ரீதியா எதுல ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகள் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. மேலும் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல ஒரு சிலருக்கு இந்த உஷ்ணாதிக சம்பந்தமான பிணிகள்லாம் வந்துட்டு போகலாம். பித்தம் சம்பந்தமான பிணிகள் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. அதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேஜரா இந்த மாதத்துல சுறுசுறுப்பு தன்மை அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு மந்தத்தன்மை அப்படிங்கிறது தென்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. மனச்சோர்வு, உடல் சோர்வு அப்படிங்கிறது இயல்பாவே இருக்கும். நாள்ல சனி பகவான் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு வகையான சோர்வான மனநிலை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பிரிஸ்கா உங்களுடைய லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதத்தை பொறுத்த அளவுல குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். அதே சமயத்துல தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட பரவாயில்ல, தாயாரோட சின்ன சின்ன வாக்குவாதம், கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அப்படி இயல்பா நீங்கிடும். பட் ஆனா மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தாயார் சார்ந்த விஷயங்கள் இருக்கணும். ஏன்னா சூரியனுடைய சஞ்சாரம் 4ஆம் இடத்துல இருக்கும். அதனை தொடர்ந்து புதன் சஞ்சாரம் 4ஆம் இடத்துல இருக்கும். இது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. தாயாருக்கு இந்த உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள், தாயாருக்கு திடீர்னு ஏதாச்சும் காய்ச்சல், உடல் ஆரோக்கிய பிரச்சனை, மருத்துவ செலவு, இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கிறது நல்லது. அண்ட் ஃபைனலி மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி போக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய புதன் கன்ஜெக்ஷன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல. அது ஒரு வகையில சிறப்பு தான். சூரியன் புதன் இணைந்தாலே அது புதனாதித்ய யோகம். படிப்பு சார்ந்த வகையில உங்களை அப்படியே தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். புதுசா ஏதாச்சும் படிக்கணும், நிறைய சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். படிப்பு சார்ந்த வகையில நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதே சமயத்துல என்ன ஆகுதுன்னா, உங்களை சுத்தி
இருக்கிற பிரச்சனைகள், உங்களை சுத்தி இருக்கிற குழப்பங்கள் அது அப்படியே உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. மேலும் உடல் ஆரோக்கியம், ஃபியூச்சர் பற்றிய ஒரு சில கவலைகள் இதெல்லாம் மாணவ மாணவிகளை வாட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பெருசா இதை பத்தியும் திங்க் பண்ணாதீங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்களோ அதை சிறப்பா பண்ணணும்னு நினைச்சீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் இந்த மாதத்துல கிடைக்கும். ஆகவே இன்ஸ்டன்டா உள்ள விஷயத்துல கவனம் செலுத்துங்க. ஃபியூச்சரை பத்திய கவலையை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஓவர் திங்கிங்கும் அது உங்களை ஏதோ ஒரு மாதிரி அப்படியே டிமோட்டிவேஷனா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா, உங்களுடைய முயற்சிகளை அதிகமா கொடுத்தீங்கன்னா நல்ல பலன்கள் இந்த மாதத்துல மாணவ மாணவிகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓவராலா இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுல வாய்ப்புகள் அப்படி இப்படி கிரியேட் ஆகுது. ஆனா அது அர்த்தாசிரம சனி நடந்துகிட்டு இருக்கு. பிளஸ் குரு 6ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள்லாம் கொஞ்சம் லாக்ல இருக்கிறதுனால அது தாமதப்படுது, தடைப்படுது. எது பண்ணாலும் ஒரு நல்ல விஷயமே நடந்தாலும் அதுல பெருசா திருப்தி இல்ல, ஒரு மகிழ்ச்சி இல்ல. என் காதுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குது, பட் ஆனா என்னால ஒரு அதை முழுசா அனுபவிக்க முடியல, மகிழ்ச்சியா அனுபவிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கலாம். பெருசா ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களுடைய ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நோக்கி பயணிங்க. டெஃபினட்டா அதுல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியா கொடுங்க. இது போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். மேலும் இந்த 2024க்கான ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள் அது எல்லாமே கிளியரா பதிவிட்டு இருக்கோம். உங்களுடைய ராசி, லக்னம், நட்சத்திரம் ஸோ இது மூணையும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இந்த 2024 உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எப்படி போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மேலும் நம்மளோட சேனல்ல இதுக்கு முன்னாடி 27 நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம் ஸோ இவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பொதுவான வாழ்க்கை பலன் பதிவிட்டு இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும், உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றம், முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும், நீங்க எப்படிப்பட்ட குணம் உடையவரா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு வழிவகையா இருக்கும். ஆகவே மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இது போல இன்னொரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.